அனைவருக்கும் வணக்கம். வரும் 14/5/2026 தேய்பிறையில் வரக்கூடிய குருவார பிரதோஷம் வியாழக்கிழமை வர இருக்கிறது. வியாழக்கிழமையன்று இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு இந்த நிறத்தில் உள்ள மலர்களை வாங்கி கொடுத்தால் கிரக தோஷங்கள் நீங்கி குரு பகவானின் யோகம் கிடைக்கும். வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் அன்று குபேர பகவானுக்கும் உரிய நாள். இது குரு பகவானின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வரும் மே 14, 2026 தேய்பிறை பிரதோஷம், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதத்திற்கு 31ஆம் தேதி வருகிறது. பிரதோஷம் நேரம் அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். இந்த பிரதோஷ கால நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த அபிஷேகத்திற்கு மஞ்சள் நிற பூக்கள், சாமந்தி பூக்கள் அல்லது அலரி பூக்கள், எந்த பூக்கள் மஞ்சள் நிறத்தில் கிடைக்கிறதோ அந்த பூக்களை பிரதோஷ தினத்தில் நாம் சிவாலயத்திற்கு கொண்டு கொடுக்கணும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி நந்தி பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வேண்டி கொண்டு வந்தால் கிரக தோஷங்கள் நீங்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது குரு திசை நடக்காமல் இருந்தாலோ இந்த பிரதோஷ நாள், அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் குருவின் அனுகிரகம் கிடைக்கும். பிறவி தோஷங்கள் நீங்கும். கிரக தோஷங்கள் நீங்கி மனதில் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த குருவார பிரதோஷத்தன்று வியாழக்கிழமை மஞ்சள் வாங்கி சிவாலயத்திற்கு கொடுக்கலாம். மறக்காம வரும் வியாழக்கிழமை 14ஆம் தேதி குருவார பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று சிவ பூஜையில் கலந்துக்கோங்க. குரு பகவானின் யோகம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.